இது அத்தனையும் ராகுவை நமக்கு செயல்படுத்தக்கூடிய ரகசியங்கள். ஷேர் மார்க்கெட்ல வின் பண்ணணும்னாலே திருப்பதி பெருமாளை அஸ்த நட்சத்திரத்தில் வழிபட்டாலோ அல்லது பௌர்ணமியில் வழிபட்டாலோ அதற்குரிய புத்திசாலித்தனத்தை அவர் வழங்குவார். அதன் மூலம் பணத்தை இரட்டிப்பாக ஈட்ட முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானது. தெய்வம் எங்க இருக்கிறதோ அங்கதான் பட்டாம்பூச்சியும் சிட்டுக்குருவியும் வரும். ராகுவுடைய தொடர்பு உங்க வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? குலதெய்வம் ரொம்ப அழகா வாசம் செய்துன்றது இதற்கு அர்த்தமாக எடுத்துக்கலாம். நிச்சயமா வடகிழக்கு பெட்ரூம், அதுவும் தம்பதி சமேதர்களாக இருப்பவர்கள் உறங்கக்கூடாது. வடகிழக்கு அறையில் தாம்பத்தியம் கூடவே கூடாது. ஆகையினால் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்குரிய அறையாக அது இருக்கலாமே தவிர டீனேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம அந்த வடகிழக்கு அறையை கரெக்டா யூஸ் பண்ணவும் கூடாது. ஆகையினால் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து என்னமா கேட்டாங்க? குழந்தை பிறப்பதற்கான வழிமுறை. குழந்தை பிறப்பதற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டி மக நட்சத்திரத்துல போயிட்டு ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்கள், நன்மை நடக்கும்.